அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. இந்த மாதிரி எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி, எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரிதாங்க, உடம்பு கை கால் வலி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் ஒன்று வச்சு குடிங்க. பறந்தே போங்க மேல்வெளியெல்லாம் பஞ்சாட்டு. அதுக்கு நான் ஒரு ஆட்டோட கால் வாங்கியிருக்கேங்க. இடி உரல தான் எல்லா பொருளையும் நச்சின்னு இடிச்சு தான் வைக்க போறேங்க. என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பாருங்க. எல்லா பொருளையும் இடி உரல போட்டு நல்லா இடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தூளாக்கி இதே மாதிரி கரகரன்னு வச்சுக்கணுங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுங்க, அதையும் லைட்டாக நச்சிங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துங்க, ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் நச்சு நம்ம குறன்னு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம், அதுதாங்க டேஸ்ட்டு, அதையும் நச்சு கச்சன்னு எடுத்துடலாங்க. ஒரு 2 தக்காளி பொடிசாக வெட்டி, ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோந்தாங்க. ஆட்டுக்காலை கடையில் கேட்டோம்னா அவன் நல்ல அழகா கறிக்கு வெட்டி கொடுப்பான். நம்ம அதை சுடுதண்ணில் மறுபடியும் போட்டு அந்த தோலை சொராச்சி எடுத்துட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சிடணுங்க. ஒரு 3-4 தண்ணி விட்டு அலசி எடுத்துங்க. அப்போதாங்க அந்த ஆட்டு காலில் உள்ள அந்த கருப்பு கலரில் லைட்டாக சின்ன முடிக்கிட்டு இருந்தால் கூட வெளியில் வந்துடும். நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஏன்னா ஆட்டு கால்லேருந்தும் நமக்கு எண்ணெய் வரும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இடித்து வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டையும் போட்டு, வெங்காயத்தையும் போட்டு, தக்காளியும் போட்டு, கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு, நம்ம ஸ்பைசஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், சோம்பு, ஜீரகம், மிளகு, அதெல்லாம் தூக்கி போட்டு, கொஞ்சம் தனியாத்தூளையும் போட்டு, லைட்டாக மஞ்சத்தூளையும் போட்டு ஒரு பிரட்டிட்டு ஆட்டுக்காலையும் தூக்கி போட்டு கல் உப்பையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு, ஆட்டோட 4 காலுக்கு 1.5 லிட்டர் தண்ணி வைக்கணுங்க. 3 செம்பு அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க. அப்போ தாங்க அது நல்லா வத்தி ரெடி ஆகும், சூப்பராக வருங்க. நல்லா ஊற்றிட்டு குக்கரை போட்டு மூடி நம்மளோட விசிலையும் போட்டுட்டு ஒரு 15-20 விசில் வைக்கணுங்க. அப்போ தாங்க சூப்பராக நல்லா அழகாக ஆட்டுக்கால் சூப்பர் ரெடியாக இருக்குங்க. உண்மையிலே அது ஒரு 2-10 விசில் வரும்போதே அதோட வாசம் பக்கத்து வீட்டை தொலைக்கும். அதை நம்ம ரசமாக வச்சு கூட சாத்தில் போட்டு சாப்பிடலாம், இல்லை நம்ம சூப்பாக குடிச்சோன்னு வச்சுங்க, அன்னைக்கு நைட்டு நல்ல தூக்கம் வருங்க, மேலுகை வலி வரவே வராதுங்க. இதை வாரத்தில் ஒரு வாட்டி குடிச்சு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.